Hi students, நம்ம டெய்லி அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் அதாவது நம்ம சீட் சாப்பிட்றோம். நம்ம வீடுகளில் நல்லா கடலை மிட்டாய் கடலை சாப்பிட்றோம். இதெல்லாம் எதுலேருந்து உருவாகுது நம்ம பார்த்தோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தட் இஸ் கால் பாலினேஷன். தமிழில் சொன்னால் மகரந்த சேர்க்கை. இது நடக்காட்ட கனியே உருவாகாது. அப்போ வாட் இஸ் பாலினேஷன்? The transference of the pollen grain from anther to stigma of the flower, that is called pollination. தமிழில் சொன்னால் ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்தம் இன்னொரு மரத்தில் இருக்கக்கூடிய மலரில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாற்றப்படுவது மகரந்த சேர்க்கை. அந்த மகரந்த சேர்க்கை 3 வகையான மகரந்த சேர்க்கை. ஒன்று ஆட்டோகேமி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ஆட்டோகேமி. Autogamy. Second one type Titanogammy. Third one Xenogamy. First one Autogamy. Transference of the pollen grain from anther to stigma of the same plant, that is called autogamy. தமிழ்ல சொன்னா தன்மகரந்த சேர்க்கை. ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்தம் அதே மலர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டா, that is called autogamy. தமிழ்ல சொன்னா தன்மகரந்த சேர்க்கை. ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய transference of the pollen grain from anther to stigma of the another flower போயிட்டா, that is called Titanogammy சொல்லலாம் or Xenogamy. ரெண்டு சொல்லலாம். Titanogammy or Xenogamy. நம்ம ஓடலாம். அப்ப transference of the pollen grain from anther to stigma of the same flower. ஒரு பூல இருக்கக்கூடிய மருந்து அதே பூல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு போனா அதான் ஆட்டோகேமி. இது எதுலதான் நடக்கும்? பைசெக்சுவல் ஃப்ளவர். இப்படி ஆணினப்பெருக்கம் இருக்கும், பெண்ணினப்பெருக்கம் இருக்கும், ஒரே மதர்ல இருந்தா அது நடக்கும். that is called autogamy. இனி டைட்டனோகேமி பேர் transference of the pollen grain from anther to stigma of the another flower. அதிலே பாருங்க, சில ஃப்ளவர்ல பிளான்ட்ல ஒரு மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் it also present in the same plant. அப்போ female flower and male flower also present in the same plant. அப்போ female flowerல dilution இருக்கும் and male flower like also contain the androecium. That male flower female flower born in the single plant, that is called monoecious. That plant is called monoecious. அப்போ monoecious plant, the transference of the pollen grain from anther to stigma of the same plant விழுந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? that is called Titanogammy. இதை பார்த்தா சேரியின் அடிப்படையில் இது அயல் மகரந்த சேர்க்கை. பட் இருக்கக்கூடிய ஜீனோடைப்பை பார்த்தா ரெண்டு ஃப்ளவருக்கும் சேம் ஜீனோடைப் தான். அதில் இருக்கக்கூடிய மரபுத்தன்மை ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா சேரியின் அடிப்படையில் ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த இன்னொரு மகரந்தத்துக்கு சூழ்நிலைக்கு போறதுனால இதை என்ன கேமின்னு சொல்றோம்? டைட்டனோகேமி. அயல் மகரந்த சேர்க்கையில இன்னொரு டைப் டைட்டனோகேமி. இன்னொரு டைப் அப்படிங்க. மேல் பிளான்ட் தனியா இருக்கும், ஃபீமேல் பிளான்ட். நம்ம பப்பாளியில பார்த்தா ஆண் பப்பாளி ஒரு பிளான்ட்ல இருக்கும், பெண் பப்பாளி ஒரு தாவரத்துல இருக்கும். இங்க ஆண் மலர் இருக்கும், மேல் பிளான்ட் இங்க இருக்கும். மேல் பிளான்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் த மேல் ஃப்ளவர் and female plant also produce the female flower. That flower also born in the separate plant. ஆண் பன பெண் பன, ஆண் பப்பாளி பெண் பப்பாளி. அப்போ இந்த மேல் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய pollen grain transfer to the stigma of the female flower of the another plant of the same species. அதே இனத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட் போனா இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? Xenogamy. அப்ப இது செயலியல் அடிப்படையிலே ஐம்பகரந்த சேர்க்கையா இருக்கு. மரபுத்தன்மையில இதுக்கு மரபு பண்பு இருக்கும், அது மரபு பண்பு. இது செயலியல் அடிப்படையில வேறுபட்டு காணப்படும், ஆனா மரபுத்தன்மையில ஒரே மாதிரி இருக்கும். இது செயலியல் அடிப்படையில வித்தியாசமா இருக்கும், மரபு பண்புமே வித்தியாசமா இருக்கிறது தான் Xenogamy. ரெண்டுக்கும் இந்த ஐம்பகரந்த சேர்க்கையில கூட ரெண்டு டைப். கிராஸ் பாலினேஷன். ஆட்டோகேமில தன்மகரந்த சேர்க்கைன்னு சொல்லலாம், இது ரெண்டையும் கிராஸ் பாலினேஷன் ஐம்பகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம். இந்த பிளான்ட் டயோசியஸ் சொல்றோம். Dioecious. Male flower, female flower born in the separate plant, that is called dioecious. இப்போ நம்ம டைப்பை பார்த்துட்டோம். இனி that pollination agent, pollinating agent பார்க்கணும். What are the agent? It is the living and non-living. And living component வந்து என்ன சொல்றோம்? என்னெல்லாம் வரும்? The
லிவிங் ஏஜென்ட். லிவிங் ஏஜென்ட் பார்த்தா ஹனிபி, நிறைய ஹனிபி, மோத்து, இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு வரும்? லிவிங் ஃபேக்டர். It also transfers the pollen grain from anther to stigma. Non-living பார்த்தா non-living நிறைய பொறித்து திங்கக்கூடிய அனிமல், அர்போரியல் அனிமல், இதெல்லாம் எதுல வந்துருது? லிவிங் ஏஜென்ட். அர்போரியல் அனிமல் இதெல்லாம் லிவிங் ஏஜென்ட். நான் லிவிங் யார்ல வந்து பார்த்தா ஏர், வாட்டர் இதெல்லாம் எது? நான் லிவிங் ஏஜென்ட். பொதுவாக அந்த மகரந்த சேர்க்கையில அதிகமா நடக்கிறது உயிர் காரணி. லிவிங் ஏஜென்ட் தான் அதிகமா இருக்கு. மீன் கொஸ்டின், லிவிங் ஏஜென்ட் தான். நம்ம பார்த்தா காத்து முருந்து அதிகமா நடக்கும்னு நினைச்சிட்டு நான் லிவிங் ஏஜென்ட் தான் அதிகமா இருக்கு. தேனி முருந்து மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும். அதனால லிவிங் ஏஜென்ட் ஹைபி மூலம் அதிகமா நடக்கிறதுனால லிவிங் ஏஜென்ட் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் பாலினேட்டிங் ஏஜென்ட். டோட்டல் பாலினேஷன் நான் லிவிங்ல கம்மியா தான் நடக்கும். அதுலயே அதிகமா நடக்கிறது எதுனா ஏர். நான் லிவிங்கை விட கம்மியா இருக்கு. இருந்தாலும் அந்த நான் லிவிங்ல அதிகமா நடக்கிறது தண்ணி மூலம் கிடையாது, ஏர். வாட்டர்ல ஒரு 30 ஜெனிரா மட்டும்தான் இதுல இருக்க வாட்டர் மூலம் பாலினேஷன் ரொம்ப கம்மியா நடக்கும். அதுலயும் மேக்சிமம் நீட் கொஸ்டின் மானோகாட் பிளான்ட். எந்த பிளான்ட் ஒரு வித்துல தாவரம் நீர்ல நடக்கும். அந்த நீர்லயும் அதிகமா நடக்கக்கூடிய நம்ம நீர் தாவரங்கள் நிறைய வாரிஸ்னேரியா, இதெல்லாம் சூஸ்டேரியா, இதெல்லாம் ஒன்றா சூஸ்டேரியா, வாரிஸ்னேரியா, இதெல்லாம் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடியது. அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய தாவரத்திலே ஆகாய தாமரை, வெங்காய தாமரை, அந்த 2 பிளான்ட் தண்ணிக்கு தான் இருக்கும். பட் அதுல இருந்து காத்து மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும். இருக்கிறது தான் தண்ணியில ஆகாய தாமரையும் வெங்காய தாமரை, வாட்டர் ஹயசின்த், ஆகாய தாமரை மற்றும் வெங்காய தாமரை, இந்த 2 தாவரமும் தண்ணிக்கை இருந்தா கூட வாட்டர் ஹயசின்த் இதெல்லாம் தண்ணிக்கை இருந்தா கூட இதுல காத்து மூலம் தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. அப்ப தண்ணிக்கை கூடிய தாவரத்திலே காத்து மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிறது. ஒண்ணு ஆகாய தாமரையிலும், இன்னொன்னு வெங்காய தாமரை. நீருக்குள்ளே நடக்கக்கூடிய 2-3 பிளான்ட் வாரிஸ்னேரியா, சூஸ்டேரியா, இதெல்லாம் கடற்புற்கள், இதெல்லாம் எது மூலம் நடக்குது? நீர் மூலமே மகரந்த சேர்க்கை நடக்குது. விலங்குகளுக்கு மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு பண்பு எப்படி இருக்குன்னா, அந்த பூல நல்ல தேன் சுரப்பி இருக்கும். அந்த தேனும் நல்ல ஃப்ளவரும் பூக்களும் நல்லா அட்ராக்டா இருக்கும், கலரா இருக்கிறனால அந்த பூக்களை தேடி அந்த அந்த கனிபி, அந்த தேனீக்கள் வந்து அதிகமா இருக்கும். அந்த உயிருள்ள காலனில மிக அதிகமா நடக்கிறது கனிபி. அப்ப அந்த பூ வந்து அந்த தேனீக்களுக்கு மகரந்தத்தையும் தேனையும் அதிகமா கொடுக்கும். அதனால அது வரும்போது அதுகளுக்கு காலை ஒட்டிட்டு அந்த மகரந்த சேர்க்கை ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு மகரந்த சேர்க்கை நடக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கனி உருவாக்குற சூட்பை வந்து என்னதான் மாறிட்டு கனியா மாறிடுது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்கள் வந்து என்னதான் மாறும்? விதையாக மாறும். நம்ம பார்த்த டாபிக் அந்த ஓவரி வந்து கனியாக மாறும். அந்த இருக்கக்கூடிய சூழ் வந்து என்னதான் மாறிடுது? விதையாக மாறுது. இப்படிதான் இந்த பாலினேஷன். நம்ம மகரந்தம் ஒரு தாவரத்துல இருந்து, ஒரு பூல இருந்து, ஆண் பூல இருந்து, மகரந்தத்துல இருந்து பெண் மலர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மாற்றப்படுவதான் நம்ம என்ன சொல்றோம்? மகரந்த சேர்க்கை. அதுல இருக்கக்கூடிய டைப்ஸையும் நம்ம 1 by 1 பார்ப்போம். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.